ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக அலங்காநல்லூரில் எமது செய்தியாளர் காதர் மொய்தீன் இருக்கிறார். அவரிடத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்த கருத்துக்களை கேட்கலாம். காதர் மொய்தீன், சொல்லுங்க, இப்போ உங்களிடத்துல ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பல பேர் இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அவங்க கிட்ட கேளுங்க காதர் மொய்தீன். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு தென் மாவட்டங்களில் சிறப்பு பெற்றிருந்தாலும் கூட அதில் உள்ள மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் தான் ஒரு புகழ்பெற்ற ஜல்லிக்காக கருதப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தடை விதித்துள்ள நிலையில் 3வது ஆண்டாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த புகழ்பெற்ற அலங்காநல்லூரை பொறுத்தளவு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு இங்கு நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அதற்கான எந்த ஏற்பாடுகளும் இதுவரையும் செய்யப்படவில்லை. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் சோகத்தில் தான் ஆழ்ந்திருக்கின்றனர். தற்பொழுது அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர் நம்மிடம் இருக்கிறார். அவருடைய மனநிலை குறித்து கேட்டறிவோம். சார், ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறுமா நடைபெறாதாங்கிற சந்தேகம் தொடர்ந்து நீடித்து வருது. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்து என்ன பதிவு செய்யும்? இந்த வட்டம் இந்த ஆண்டுகள்னால கடந்த 2 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டுன்றது நம்ம இப்போ இடவில் வச்சுட்டோம். ஏறுதல்ன்றது தான் நிகழ்வு தான். ஏறுதல் இப்போ கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறலை. இந்த ஆண்டு எப்படி நாங்கள் நடைபெறும்ன்றத ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏறுதல் எதுக்கு இந்த பீட்டான்ற அமைப்பும் இந்த விலங்குகள் நல வாரியம்ன்றது எதுக்கு உள்ளே வந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் அந்த மாட்டை வளர்க்குறத பொறுத்தவரை எங்கள் வீட்டு பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி தான் வளர்த்து இந்த ஏறுதல் கொண்டு வரோம். அவங்க வாணிய நோக்கத்தோடு தான் இந்த ஏறுதல்ன்ற ஒரு நிகழ்வை நிறுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆண்டுகள் எங்களுக்கு இப்போ பொங்கல் கருப்பு பொங்கலாக தான் நாங்கள் கொண்டாடிக்கிருக்கோம். பொங்கல் நாங்கள் பொங்கலாகவே கொண்டாடல. எங்கள் தமிழர் கலாச்சாரமும் ஒரு தமிழர்கள் ஒரு பாரம்பரியம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இல்லை, ஒரு 20 ஆண்டு காலங்களாகவே தொடர்ச்சியாக தமிழர் கலாச்சாரமும் ஒரு பாரம்பரியமும் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஏறுதல் ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் விவசாயியோட ஒரு நிறைவு பகுதி தான் அந்த ஏறுதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி. காதர் மொய்தீன், இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடத்துல ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? இப்பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? அவங்க கிட்ட கேளுங்க காதர் மொய்தீன். ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இந்த ஊரை அலங்காநல்லூரை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள். அவருடைய மனநிலை குறித்து கேட்டறிவோம். சார், ஜல்லிக்கட்டு குறித்து உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஏறுதல்ன்றது தான். இது பார்த்தீங்கன்னா, தமிழர்களையும் திராவிட இனத்தை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் இந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு மாடு விடக்கூடாதுன்னு சொல்லி இதை நிறுத்தினாங்க. ஏன்னா, கோயிலுக்கு மாடு விட்டால் நாட்டு மாட்டை இனத்தோட இது பழுகும். இந்த கோயிலுக்கு மாடு விட்டால் எங்கள் வீட்டில் இப்போ ஒரு காலங்கண்டு பிறந்துச்சுன்னா இந்த அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் கொடுவான். அது இருக்கும் போது இந்த பூச்சிக்காலைன்றது ஊரில் இருக்க பசுமாட்டுக்கெல்லாம் அந்த மாடு இனப்பெருக்கத்துக்கு உருவாக்கும். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு மாட்டை இனத்தோட அழிக்கணுன்றதை ஃபஸ்ட்டுதே அந்த கோயிலுக்கு மாடு விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பீட்டான்ற அமைப்பும் இந்த விலங்குகள் நல வாரிய அமைப்புன்றதை முத கை வச்சதே இந்த கோயிலுக்கு மாடு விடக்கூடாது, கண்டுபிடி விடக்கூடாதுன்றதான் முதல்ல அதில் தான் கை வச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விதைநெல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாட்டு விதைநெல்லே இல்லை. தமிழர்கள் எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதை நம்ம சாப்பிட்றோமோ அது இதெல்லாம் இல்லை. நாட்டு விதைநெல் அழிச்சிட்டாங்க. நாட்டு விதைநெல்லில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்ணா 5000 நெல் வந்துச்சு. அந்த நெல்லை எடுத்து நம்ம வச்சோம்னா 4 நாளைக்கு பழைய சோறு சாப்பிடலாம். இன்றைக்கி இவங்க போட்டிருக்க விதை போட்ட அந்த நெல்லை ஒரு நாள் கூட அந்த சாப்பாடை சாப்பிட முடியல. அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் உற்பத்தி பண்ணுற நெல்லை நம்ம விதைக்கு எடுத்து வச்சு அடுத்த வருஷம் நம்ம முளைக்க வைக்க முடியல. அதில் விவசாயத்தில் இதே பண்ணாங்க. அதே மாதிரி கோழி பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழின்றது இனமே அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி பூரா பிராயில் அதுதான். அதே மாதிரி இந்த நாட்டு மாட்டை இனத்தை சுத்தமாக ஒழிச்சிட்டு இந்த ஜர்ஜி மாட்டை கொண்டு வாணிப நோக்கத்தோடு அந்த பாலை உற்பத்தி பண்ணணுன்றக்காக தான் இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டணுன்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நாட்டு மாட்டோட பாலோட இது எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு தாய்ப்பாலை காட்டிலையும் ஊக்கமானது நம்ம நாட்டு மாட்டோட பால். அதை ஒரு 2 லிட்டர் பால் ஒரு மாடு ஒரு நேரம் காலைல 1 லிட்டர் சாயந்தரம் 1 லிட்டர் கொடுத்தாலும் அது இந்த ஊரில் 10 குடும்பம் 20 குடும்பம் அந்த 2 லிட்டர் பாலை யூஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுருவாங்க. ஆனால் இன்றைக்கி 10 மாடு வளர்த்தா கூட அந்த பாலை அந்த 10 குடும்பத்துக்கு பத்தலை. அந்த அளவுக்கு இதுலேயும் ஒரு பக்கம் நோய் எதிர்ப்பு இந்த மருந்து மாத்திரை விற்கணுன்றதோட வாயு நோக்கத்தோடு தான் இந்த ஜல்லிக்கட்டு நிப்பாட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை தும்புறப்படுத்தினா மாட்டை அப்படின்றாங்க. இந்த மாட்டை எங்கள் பிள்ளைகள் மாதிரி நாங்கள் வளர்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டு 100 ரூபா 150 ரூபா இந்த மாட்டுக்கு தீனி வாங்கி போட்டு வளர்க்குறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தும்புறப்படுத்துவோமா? பெத்த பிள்ளைய காட்டிலையும் இதை
நாங்கள் பாசத்தை ஊட்டி வளர்க்குறோம். ஜல்லிக்கட்டுன்ற போனால் வருஷத்துக்கு 4 ஜல்லிக்கட்டு 5 ஏறுதழுவு தான் போவான். இந்த 5 ஏறுதழுவுமே வந்து ஒரு 15 மீட்டர் தான் அந்த மாடு ஓடுது. அதுக்கு பின்னால் வந்து அது பாட்டு நடந்து சாதமாக போகுது. இது வந்து வதைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யானையை வந்து டான்ஸ் ஆட விடுறாங்க, பிச்சை எடுக்குவாங்க திருவா, அது வதை இல்லையா? குதிரையை ஓட விட்றாங்க, குதிரையை கல்யாண வீடு அது இது டான்ஸ் ஆட விடுறாங்க, அது வதைப்படுத்துறது இல்லையா? காதர் மொய்தீன், இப்போ உங்களிடத்துல ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஜல்லிக்கட்டு வழக்குல உடனடி தீர்ப்பு வழங்க முடியாது, ஏனென்றால் தீர்ப்பு தற்பொழுது எழுதப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பா அவர்களுடைய கருத்துக்கள் என்ன? அவங்க கிட்ட கேளுங்க காதர் மொய்தீன். சார், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுல உடனடி தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த உடனே வந்து மத்திய சர்க்கார் தலையிட்டு இந்த விலங்கல் பட்டியலேருந்து மாட்டை எடுத்து இந்த ஆண்டு எப்படியாவது ஜல்லிக்கட்டை வந்து நடத்தணுன்றது எங்கள் தமிழரோட உணர்வோடு சொல்கிறான். இந்த வட்டம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னா தமிழராக இருந்தே எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த வட்டம் கட்டாயம் வந்து ஏறுதழுவுன்ற நிகழ்வு வந்து ஜல்லிக்கட்டுன்றது இப்போ ஊடல சொன்னதான் ஏறுதழுவு நிகழ்வு வந்து கட்டாயம் நடக்கணும்னு சொல்லி எங்கள் தமிழர் சார்பாக கேட்குறாங்க. சார், உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவா சார் இருக்குது? அடுத்து ஜல்லிக்கட்டுக்காக என்ன பண்ண போகிறீங்க? ஜல்லிக்கட்டுக்காண்டி ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கான். தொடர்ச்சியாக வந்து கடையடைப்பு, கருப்பு கொடி, அடுத்து வந்து ட்ரெயின் மறியல் கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் கருப்பு தினமாக தான் ஒன்றா, இது பொங்கலே கொண்டாட மாட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகமே பெரிய துக்கத்தில் தான் அன்றைக்கி இருக்கு ஒழிச்சு இந்த 2 ஆண்டுகளாக. இந்த வட்டமும் வந்து இந்த மாநில சர்க்கார் வந்து தலையிட்டு உடனடியாக வந்து எங்கள் தமிழர்கள் உணர்வை வந்து வெளிப்படுத்தணும்னு நாங்கள் இது பண்ணுறோங்க. உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்க முடியாது என்று அறிவித்திருக்கின்ற அந்த செய்தியை கேட்ட அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் இந்த அலங்காநல்லூரை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் ஒரு மிகுந்த கொதிப்பில் உள்ளனர். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை, இந்த ஆண்டும் நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் வளர்ந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அவசர சட்டம் பிறப்பித்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் இந்த ஆண்டும் ஒரு கருப்பு பொங்கலை, ஒரு துக்க பொங்கலை தான் கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் என்று இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அலங்காநல்லூர் ஊர் பொதுமக்களும் தெரிவித்திருக்கின்றனர்.